கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிங் ஆஃப் குளோரி சபையின் அன்பின் வாழ்த்துக்கள். இப்பொழுதும் தலைமை போதகர் பாஸ்டர் வின்சென்ட் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். கர்த்தர் உன்னை அறியாமல் விண்ணிலும் மண்ணிலும் உம்மை அல்லாமல் ஆசைகள் இல்லையா. தண்ணீரை தேடும் மான்கள் போல உம்மையே வாஞ்சிக்கிறேன். ஆசையெல்லாம் நீதானே, வாஞ்சையெல்லாம் நீதானே, ஆசையெல்லாம் நீதானே, வாஞ்சையெல்லாம் நீதானே. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை அல்லாமல் ஆசைகள் இல்லையா. தண்ணீரை தேடும் மான்கள் போல உம்மையே வாஞ்சிக்கிறேன். உலக தோற்றம் முன்னே என்னை கண்டீரையா. உலக தோற்றம் முன்னே என்னை கண்டீரையா. உம் அன்பு ஆச்சரியம், உம் அன்பு அதிசயம், உம் அன்பு ஆச்சரியம், உம் அன்பு அதிசயம், உம் அன்பு உயர்ந்ததையா. ராஜா உம் அன்பு உயர்ந்ததையா. ஆசையெல்லாம் நீதானே, வாஞ்சையெல்லாம் நீதானே, ஆசையெல்லாம் நீதானே, வாஞ்சையெல்லாம் நீதானே. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை அல்லாமல் ஆசைகள் இல்லையா. தண்ணீரை தேடும் மான்கள் போல உம்மையே வாஞ்சிக்கிறேன். பிறந்த நாள் முதலாய் பாதுகாத்தீரையா. பிறந்த நாள் முதலாய் பாதுகாத்தீரையா. மறந்திடவில்லை, கைவிடவில்லை, மறந்திடவில்லை, கைவிடவில்லை, என்னை விட்டு விலகவில்லை, நீர் என்னை விட்டு விலகவில்லை. ஆசையெல்லாம் நீதானே, வாஞ்சையெல்லாம் நீதானே, ஆசையெல்லாம் நீதானே, வாஞ்சையெல்லாம் நீதானே. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை அல்லாமல் ஆசைகள் இல்லையா. தண்ணீரை தேடும் மான்கள் போல உம்மையே வாஞ்சிக்கிறேன். பரிசுத்தரே, நாங்கள் உம்மை துதிக்கிற ராஜா. இந்த நாளிலும் எங்கள் மத்தியிலே நிற்கிறையை செய்ததற்காய் நன்றி. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் சுவாமி, இங்கே இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிற ஆண்டவருடைய வல்லமையான தேவ பிரசன்னம் எங்களோடு கூட வெளிப்படும்படி செபிக்கிறேன். இந்த நாளின் செய்தி அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் பிதாவே, ஆமேன், ஆமேன். இன்றைக்கு நான் உங்களோடு கூட கொண்டு வருகிற தேவ செய்தியினுடைய தலைப்பு வீண் அல்ல. என்ன அல்ல? வீண் அல்ல. நிறைய நேரம் நான் ஏன் பிறந்தேன், என்ன நான் ஏன் பிறந்தேன், வீணா பிறந்துட்டேனப்பா, எல்லாம் வீணாயிடுச்சு. வாழ்க்கையே வீணாக்கினவங்க யாராவது இங்கே இருக்கிறீங்களா? வாழ்க்கையே வீணாயிடுச்சு பிரதர், லைஃபே வேஸ்ட் ஆயிடுச்சு. நல்லதான் வந்துட்டு இருந்தேன், என்னைக்கு கல்யாணம் பண்ணணும், சே 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 லைஃபே என்ன ஆச்சு, தலைக்கீழ மாறி போச்சேப்பா. பிரைஸ் தி லார்ட். ஆனால் இன்றைக்கு நான் உங்களுக்கு கொண்டு வருகிற செய்தி வீண் அல்ல. நம்முடைய வாழ்க்கையில் என்ன காரியங்கள் வந்தாலும்
அது தேவனுடைய சித்தத்தின்படி இருக்க போகிறது. நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் எதை செய்தாலும் வீணாய் போகிற காரியத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. பிரைஸ் தி லார்ட். சில காரியங்கள் வீணாக போயிடும், நம்முடைய டைமை வீணாக எடுக்கும். நிறைய காரியங்கள் அப்படி சொல்லலாம். என்ன டிவி பாருங்க, ஒரு 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 மைண்ட் சேஞ்சுக்காக ஏதோ கொஞ்சம் நேரம் ஒரு டிவி பார்க்குறது ஓகே. ஆனால் நாளெல்லாம் டிவி பார்க்காதீங்க, நாட்கள் என்ன ஆகிடும், வீணாயிடும். பிரைஸ் தி லார்ட். ஸோ ஏதோ ஒரு சேஞ்சுக்காக, ஒரு மைண்ட் சேஞ்சுக்காக கொஞ்சம் டிவி பாருங்கள். நானும் கட்டாயம் டெய்லி டிவி பார்ப்பேன். ஒரு ½ அன் ஹவரோ ஒரு 45 மினிட்ஸோ பார்ப்பேன். ஏன்னா என்னுடைய மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகணும்னு சொல்லி உட்காந்து ஏதாவது பார்த்துட்டு இருப்பேன். ஒரு சேனலே பார்க்க மாட்டேன். இருக்கிற ஒரு 15 சேனலோ 20 சேனலோ அப்படியே போவேன், அப்படியே வருவேன், அப்படியே போவேன், அப்படியே வருவேன். எதுலேயும் அப்படி போய் ஸ்டக் ஆகிடவும் மாட்டேன்னு. சில நேரம் மனுஷனை பார்ப்பேன், சில நேரம் மிருகத்தை பார்ப்பேன், சில எதையும். ஸோ எதையுமே பணத்தை நல்ல ட்ரெஸ் வாங்குங்க, நல்ல அழகாக ட்ரெஸ் வாங்குங்க. இன்றைக்கி என் ட்ரெஸ் நல்லா இருக்கா, நல்ல அழகாக வாங்க. ஸோ அந்த ட்ரெஸ்ஸே வாங்கி பணத்தை வீணாக்கிடாத. ஆமீன். சரியா? சில ஆட்கள் ட்ரெஸ்ஸே வாங்க மாட்டாங்க. என்ன அதே அதே ட்ரெஸ், அதுவும் அந்த சர்ச்சுக்கு வரும்போது தான் சில ஆட்களை பார்த்தீங்கன்னா அப்படியே எல்லாத்தையும் இழந்தவங்கள போல் வருவாங்க. சரி, நல்ல ட்ரெஸ் வாங்குங்க, நல்ல பொருட்களை வாங்குங்க. ஆனால் எதையுமே வீணாக்கிடாதீங்க. ஆமீன். வீணாக்கிடாதீங்க. ஒரு ட்ரெஸ் வாங்குறீங்களா, அது யூஸ் ஆகணும், அது யூஸ் ஆகிற மாதிரி ட்ரெஸ் வாங்குங்க. ஆமீன். ஸோ நம்முடைய லைஃப்பில் வீணாக்குற ஒரு தன்மை நமக்கு இருந்தால் அது நல்லதல்ல. பணத்தை வீணாக்கிடாதீங்க, பணத்தை வீணா செலவு பண்ணாதீங்க, ஆடம்பரத்துக்காக செலவு பண்ணாதீங்க. தேவைக்காக எவ்வளவு செலவு பண்ணணுமோ செலவு பண்ணுங்க. குழந்தை படிப்பு என்ன, அதுக்கு செலவு பண்ணுங்க. நல்ல எதிர்காலம், உங்களுடைய எதிர்காலத்துக்காக நல்ல ஒரு கோர்ஸ் எடுக்கணும். சிலர்லாம் ஆரம்பத்தில் ஏதோ ஒரு கோர்ஸ் எடுத்தாங்க. அந்த காலத்தில் 15,000 14,000 சொல்லி ஏதோ ரொம்ப ரொம்ப நல்ல கோர்சஸ் எடுத்தாங்க. அது அவ்வளோ பணத்தை அவங்க செலவு பண்ணுறது கஷ்டமாக இருந்தது. அந்த அக்கௌண்ட்ஸில் ஏதோ எனக்கு பேர் சொல்லுவாங்க, எனக்கு தெரியல, மறந்து போச்சு. அக்கௌண்ட்ஸோ ஏதோ இதில் ஒரு நல்ல ஒரு கோர்ஸ் ஒரு எடுப்பாங்க. அதை எடுத்த உடனே அவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும், நல்ல வேலை கிடைக்கும், நல்ல சம்பளம் கிடைக்கும். ஒரு 1,500 $2,000 வாங்கிட்டு இருந்த ஆள் திடீர்னு 5,000 வாங்க ஆரம்பித்தார், 6,000 8,000 வர. ஏன்னா அந்த அந்த பணத்தை அவங்க கஷ்டப்பட்டு தான் பேங்க் லோன் வாங்கி தான் கட்டினாங்க. ஸோ உங்களுடைய ஃப்யூச்சருக்காக உங்கள் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுங்க. எதையுமே வீணாக்கிடக்கூடாது. நேரத்தை கூட வீணாக்கக்கூடாது. ஐ மீன் சும்மா அப்படியே உக்காந்துட்டு உலகம் எப்படி சுற்றுதுன்னு யோசிக்கக்கூடாது. அது எப்படியும் சுத்த தான் போகுது. ஐ மீன் சரியா? ஸோ நம்முடைய நேரத்தை கூட வீணாக்கிடக்கூடாது. ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவர் சிலவற்றை வீண் இல்லை அப்படின்னு சொல்கிறார். அதை உங்களோடு கூட நான் பேச ஆசைப்படுறேன். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எதையுமே சமைச்சா கூட அளவாக சமையுங்க. ஒருவேளை அன்னைக்கு சாப்பாடு கொஞ்சம் பற்றாமல் போனாலும் பரவாயில்ல. ஒரு கல்யாணத்தில் அளவாக பார்க்காதீங்க, அதிகமாக பாருங்கள். சரியா? இப்போ வீட்டில் நீங்கள் 1 கிலோ அரிசியை போட்டு அதில் 1/2 கிலோ அரிசி சாதத்தை என்ன கொட்டுறது வீண் தானே. குறைவா. இப்போ நீங்கள்லாம் டம்ளர், நம்மளாம் எங்கே இப்போ தான் ரைஸ் எல்லாம் சாப்பிட்றது இல்லையே. 1 டம்ளர் ஏதோ 2 டம்ளர் போட்டாலே குடும்பத்துக்கு போதும்னா அள்ளி போடாதீங்க. எதையுமே வீண் பண்ணக்கூடாது. ஐ மீன் இந்த ஆயிலை கொஞ்சம் வீணாக்காமல் குறைவாக ஊற்றி சமைங்க. சில வீட்டில் ஆயில், குழம்புல அவ்வளோ ஆயில், சிக்கனில் அவ்வளோ ஆயில். என்ன வீணாக்காதீங்க. அந்த ஒரு ஆயிலை 1 வாரத்துக்கு சமைங்க, உங்கள் ஹெல்த்துக்கு நல்லது. பிரைஸ் தி லார்ட். ஐ மீன் நம்ம சாப்பிட்ற பொருள் கூட வீணாக போகக்கூடாது. தட்டில் நல்ல ஆகாரத்தை குப்பையில் போட்டினா கர்த்தர் ஒரு நாள் உனக்கு கணக்கு கேட்பார். கேட்கணும்னு நினைக்கிறேன் நான். என்ன கர்த்தர் கேட்கணும். எத்தனையோ பேருக்கு ஆகாரம் இல்லை,
சில நம்ம பிள்ளைகள் பாதி சாப்பிட்டுட்டு பாதியை கொண்டு போய் போடுவாங்கன்னு. பர்கர் வாங்குவேன், நீ பெரிய ஆள் தான்ப்பா, நீ பணக்காரன் தான், பெரிய பர்கர் வாங்கி பாதி சாப்பிட்டுட்டு பாதி போட்டின்னா, நான் என்ன நினைப்பேன்னா, அந்த விவசாயம் செய்தானே அவனுடைய உழைப்பை யோசித்து பார்க்கணும். என்ன, அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த கோதுமையை அவன் அள்ளி அதை கடவுளாக நினச்சி அவன் அவ்வளோ கஷ்டப்படுறான். அதை நம்ம காலில் போட்டு மிதிக்கலாமா? அப்படிதான் நம்ம எதையுமே நம்ம வீண் பண்ணுற ஒரு இருதயம் நமக்கு இருந்தால் தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கவே மாட்டார். டைமை வீண் பண்ணக்கூடாது. உனக்கு சாட்டர்டே ரெஸ்ட் டேயாக இருந்தால் யூஸ்ஃபுல்லாக மாற்று. அப்படி இல்லைன்னா சர்ச்சில் வந்து ஜெபம் பண்ணு. அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு வேலை செய். ரெஸ்ட் எடுக்கிற ஓவராக ரெஸ்ட் எடுத்து தான் நம்ம ஆட்களுக்கு எல்லா ஃபெயிலியரும் வருது. என்ன, ஹார்ட் ஃபெயில் ஆகுது, லிவர் ஃபெயில் ஆகுது, மைண்டு ஃபெயில் ஆகுது. பிரைஸ் தி லார்ட். ஆமென். எதையுமே நம்ம வீணாக்கிடக்கூடாது. 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் வசனம் 17 வசனம் 18. ஞானஸ்நானம் கொடுக்கும்படி கிறிஸ்து என்னை அனுப்பவில்லை, சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவே அனுப்பினார். கிறிஸ்துவின் சிலுவை வீணாய் போகாதபடி சாதுரிய ஞானம் இல்லாமல் பிரசங்கிக்கவே அனுப்பினார். சிலுவையை பற்றின உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. ஒரு ஆமேன் சொல்லுவோமா? ஞானஸ்நானம் கொடுக்கும்படி என் ஆண்டவர் அனுப்பலை அப்படின்னு சொல்லி பவுல் சொல்றார். நான் ஞானஸ்நானம் கொடுக்கறதுக்காக வரல ஐயா, நான் கிறிஸ்துவனுடைய சிலுவையை குறித்து நான் பிரசங்கிக்கிறேன். சிலுவை வீணாய் போயிடக்கூடாது. இந்த உலகத்தில் பலவிதமான உபதேசங்கள் உண்டு. சிலர் இந்த உபதேசங்களில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. சிலர் சொல்லுவாங்க, அவர் என்ன எப்போ பார்த்தாலும் ஏதோ கிருபைன்னு பேசுகிறாரு, ரொம்ப ஆழமான சத்தியத்துக்கு போக மாட்டிருக்கிறாரு, ஆழமான வசனங்களை சொல்ல மாட்டிருக்கிறாருன்னு சொல்லி சில ஊழியர்களை குறை சொல்லலாம். ஆனால் எனக்கு தெரிந்தபடி எந்த ஒரு மனுஷனும் நீ உபதேசத்தை பெருசாக பிரசங்கம் பண்ணாத, சிலுவையை பெருசாக பிரசங்கம் பண்ணு. பிரைஸ் தி லார்ட். சிலுவை வீணாய் போகக்கூடாது. ஆமென். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சிந்தி அந்த இரத்தம், அந்த புது வாழ்வு, அந்த ரட்சிப்பு, அந்த பாவ மன்னிப்பு வீணாய் போகாதபடி சிலுவையை குறித்து நான் பிரசங்கிப்பேன். எனக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறது முக்கியம் இல்லை என்றார் பவுல். எனக்கு சிலுவையை குறித்து பிரசங்கிக்கிறது தான் எனக்கு முக்கியம். இயேசு யார் என்று பிரசங்கிக்கிறது தான் எனக்கு முக்கியம். பிரைஸ் தி லார்ட். நாம் பிஏ படிச்சிருக்கலாம், ஒரு டிகிரி ஹோல்டராக வந்திருக்கலாம், என்ன நம்ம. ஆனால் அதே நேரத்தில் நம்ம 1ஆம் கிளாஸ் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டீச்சராக நீ போனீன்னா, நீ பிஏல படித்த இல்லாவிட்டால் அந்த லிட்ரேச்சரை குறித்து அந்த பிள்ளைகளுக்கு சொல்லி தர போறியா? ஏ இல்லாட்டா பி சொல்லி தர போறியா? என்ன, ஏபி தானே சொல்லி தர போகிறோம் அந்த குழந்தைகளுக்கு. இந்த உலகத்தில் நாம் சபையில் இருக்கிறவங்க ஒருவேளை உபதேசங்களை கற்றுக்கொள்ளலாம். ஆனால் உலகத்துக்கு உபதேசம் தேவையில்லை, இயேசு தான் தேவை. ஆமென். அவங்கிட்ட போய் நீங்கள் கழுத்தில், காதில், மூக்கில், தலையில் இருக்கிறதெல்லாம் எடுத்தாதான் இயேசு உன்னை ரட்சிப்பார் என்று நாம் அவனுக்கு பிரசங்கம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அது தேவையும் இல்லை, அது ஆண்டவர் சொல்லவும் இல்லை. நாம் சிலுவையை மேன்மையாய் நினைக்காமல் உபதேசங்களை மேன்மையாய் நினைத்து நாம் ஜனங்களை ரட்சிப்புக்குள்ள நடத்தலை. ஆமீன். ரட்சிப்புக்குள்ள நடத்தலை. எங்கேயோ தவறு நடந்து போனது. இந்த கிங் ஆஃப் க்ளோரி திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளும் சிலுவை வீணாய் போகாதபடி பிரயாசப்படணும். கரெக்டா? அதுதான் நம்முடைய அழைப்பு. அவனை பரலோகத்தில் இயேசுகிட்ட கனெக்ட் பண்ணிடுங்கப்பா, அதுக்கப்புறம் அவர் நடத்துவார். என்னை எந்த ஒரு சபை உபதேசம் என்னை மாற்றலை, இந்த வசனங்கள் என்னை மாற்றினது. ஆமென். எந்த ஒரு சபை உபதேசம் என்னை மாற்றலை, என் வாழ்க்கையை மாற்றினது இயேசுவோடு எனக்கு ஏற்பட்ட உறவு, ஐக்கியம், ஃபெல்லோஷிப். அவர்தான் என்னை மாற்றினார். உபதேசம் என்னை மாற்றலை. உபதேசம் நியாயப்பிரமாண மாதிரி எனக்கு என்ன செய்து இதை செய் இதை செய் இதை செய் இதை செய் இதை செய்ன்னு சொல்லி என்னை அடிமைப்படுத்தினது.
அன்னைக்கு இஸ்ரவேலர்களுக்கு நியாயப்பிரமாணம், இன்றைக்கு நமக்கு இந்த புதிய ஏற்பாட்டில் உபதேச பிரமாணத்தை கொண்டு வந்துட்டாங்க. நான் சொல்றது விளங்குதா? இன்றைக்கு இந்த உபதேச பிரமாணத்தினாலே சிலுவை வீணாய் போய் கொண்டிருக்கிறது. உபதேசம் சபைக்கு அவசியம், ஊழியக்காரனுக்கு அவசியம், பிரசங்கிக்கிறவங்களுக்கு அவசியம். ஆனால் ஆண்டவர் அறியாத, ஒரு பாவத்தில் இருக்கிற, இயேசுவை அறியாத, ஒரு சாபத்தில் இருக்கிற மனுஷனுக்கு உபதேசம் அல்ல அவனை ரட்சிக்க போகிறது, சிலுவை அவனை ரட்சிக்க போகிறது. அல்லேலூயா. இருக்கீங்களா? தயவுசெய்து இருக்கீங்களா? கிங் ஆஃப் க்ளோரி நீங்கள் எழுப்புதல் அடையணும். ஆமென். சிலுவை வீணாய் போயிடக்கூடாது. நாம சிலுவையை என்ன அழகா கிறிஸ்து என்னை அனுப்பவில்லை, சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவே அனுப்பினார். கிறிஸ்துவின் சிலுவை வீணாய் போகக்கூடாது. இயேசு சிலுவையிலே மரித்த அந்த ஆசீர்வாதம் வீணாய் போயிடக்கூடாது ஐயா. இத நம்ம ஒவ்வொருத்தரும் மனசுல ஒரு ஆழமாய் எடுக்கணும். ஏன்னா என் ஏசப்பா பட்ட பாடு வீணாய் போயிடக்கூடாது, வீணாய் போயிடக்கூடாது. இன்னைக்கு நம்ம வேற எதை குறித்து பேச வேண்டிய அவசியம் இல்லை. பவுல் எந்த அளவுக்கு போறாரு, ஞானஸ்தானமே முக்கியம் இல்லப்பா எனக்கு, அந்த ஆங்கிள் தான் அவர் பேசுறார். என்ன ஞானஸ்தானத்தை கொடுக்கறதுக்கு நான் வரல, அதுக்கு இன்னொரு ஆட்கள் வருவாங்க, அவங்க ஞானஸ்தானத்தை கொடுப்பாங்க, அவங்க சத்தியத்தில் நடத்துவாங்க. ஆனால் எனக்கு முதலாவது தேவை சிலுவை வீணாய் போகக்கூடாது. பிதாவானவர் பரலோகத்திலிருந்து கதறுகிறார், பூமியே இருள் அடைந்தது. இயேசு பூமியிலிருந்து கதறுகிறார், பிதாவே, என் பிதாவே, ஏன் என்னை கைவிட்டீர்? என்ன சிலுவையில ரத்தத்தில் தொங்கிக் கொண்டிருக்கிற ஆண்டவருடைய அந்த சிலுவை வீணாய் போயிடக்கூடாது. இன்றைக்கு சபைகள் அந்த சிலுவையை பெருசா காண்பிக்கல, நம்முடைய உபதேசத்தை காண்பித்தோம். ஆமென். நான் சொல்றது உங்களுக்கு தப்பா தெரியுதா? என்ன பாஸ்டர்னு ஏதோ ஒரு புதிய உபதேசத்துல பைபிள்ல இருக்கதான் சொல்றேன். ஞானஸ்தானம் அவசியம், திருவிருந்து அவசியம். ஆனா இதற்கெல்லாம் அடிப்படையா இருக்கிறது எது ஐயா? சிலுவை தானே முதல். என்ன ஒரு மனுஷனை பாவத்திலிருந்து வெளியே கொண்டு வர போறது ஞானஸ்தானமா, திருவிருந்தா, அல்ல சிலுவை குறித்த உபதேசமா? ஆமென். சொல்லுங்க. இன்னைக்கு எனக்கு என்ன வேணும்னா, அந்த சிலுவையை நீ ஜனங்களுக்கு பிரசங்கிக்க மாட்டியா? உன் வாழ்க்கையில் அந்த சிலுவையை நீ வீணாக்க போறியா, இல்ல நீ பெற்ற அந்த அனுபவத்தை மற்றவங்களுக்கு சிலுவை அண்டை வா என்று அறைக்கூவல் விட போறீங்களா? சொல்லுங்க. இல்ல காலமெல்லாம் கிங் ஆஃப் க்ளோரியில வந்து கைத்தட்டி பாடிட்டு போறோமா? சொல்லுங்க. எதை பேச மாட்டீங்களா? பவுலுக்கு ஒரு வேதனை இருந்தது. என் வாழ்விலே சிலுவையை நான் எப்படி ஆகிலும் அந்த சிலுவையின் உபதேசத்தை ஜனங்களுக்கு சொல்லி அவர்களை ஆண்டவர் பக்கம் திருப்பணுன்ற ஒரு வேதனை இருந்தது. உங்களுக்கு எனக்கு அந்த வேதனை இருக்கா, இல்ல அது வீணா போயிடுச்சா? அதுதான் என்னுடைய கேள்வி. Praise the Lord. எத்தனை பேருக்கு அந்த மனசுல அந்த வேதனை இருக்கு? சிலுவையை குறித்து நான் என்ன செய்யறேன், ஏனோ தானன் வாழ்றேனா, எல்லாம் அந்த சிலுவையில் தொங்கின இயேசுவை இந்த உலகத்துக்கு பறைசாற்றுகிறேனா? உங்களுக்கு அந்த கடமை இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்லைன்னு நினைக்கிறீங்களா? ஒருவேளை நீங்க பாஸ்டர் எனக்கெல்லாம் அந்த கடமை இல்லை அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா உங்களை விட்டுடுறேன். பாஸ்டர் சிலுவை குறித்த அந்த மேன்மையை மற்றவங்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா ஐயா? எத்தனை பேர் அது என்னுடைய கடமைன்னு நினைக்கிறீங்க? நம்ம கையை தூக்கிடலாம், அதை மட்டும் தூக்கிடுவோம். கரெக்டாக போய் செய்யுங்க. அதை உணர்றீங்களா? சிலுவை வீணாய் போகக்கூடாது. ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுவீங்களா? கண்களை மூடி, ஆண்டவரே சிலுவை வீணாய் போயிடக்கூடாது, ஆண்டவரே சிலுவை வீணாய் போயிடக்கூடாது. சொல்லுங்க, கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. ஒரு நல்ல ஜெபத்தை தானே பண்றோம். ஏசப்பா, சிலுவை வீணாய் போயிடக்கூடாது. நீர்பட்ட பாடுகள் கதையை போல முடிஞ்சிடக்கூடாது. நீர்பட்ட பாடுகள் ஒரு கதையை போல முடிஞ்சிடக்கூடாது.
என் வாழ்விலே சிலுவையினுடைய மேன்மையை உணர்கிற ஒரு இருதயத்தை எனக்கு தாரும். சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு அது பைத்தியமாய் இருக்கிறது. ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. சிலுவை உனக்கு தேவ பலனாய் மாறட்டும், தேவனுடைய ஞானமாய் மாறட்டும், தேவனுடைய வல்லமையாய் மாறட்டும். நான் சிலுவையை பிரசங்கிப்பேன். ஒரு தீர்மானம் எடுங்க. நான் சிலுவை குறித்து யாருக்கிட்டையாவது சொல்லுவேன். சிலுவையிலே ஒருவர் மரித்தார், உனக்காக எனக்காக மரித்தார். அவரிடத்தில் வந்தால் ஒரு புது வாழ்வு கொடுப்பார் என்கிற அந்த உபதேசத்தை நம்ம யாருக்காகிலும் அறிவித்துக் கொண்டே இருக்கணும். ஹல்லேலூயா. சபையை நீ அறிவிக்கலன்னா யார் அறிவிக்க போறாங்க? விசுவாசியை நீ அறிவிக்கலன்னா அந்த சிலுவையின் மேன்மையை யார் விவரிக்க போறாங்க? நாம் அந்த சிலுவை எவ்வளவு முக்கியம் என்பதை உணர்ந்திருந்தால் அந்த சிலுவையை நாம் அறிவிப்போமே. சிலுவை வீணாய் போகக்கூடாதப்பா. சிலுவையிலே நான் கண்ட அந்த உன்னதரை என் நண்பன் காண வேண்டும் என்று எத்தனை பேர் விரும்புறீங்க? சிலுவையிலே பலியான அந்த தேவ ஆட்டுக்குட்டி எனக்காக பலியானார் என்கிற அந்த சத்தியத்தை நான் பெற்றேன். அந்த இன்பத்தை என் நண்பர்கள் பெற வேண்டும் என்று எத்தனை பேர் உணர போறீங்க? பிளீஸ், சிலுவை வீணாயிடக்கூடாது. எங்கள் ஒவ்வொருவருக்கும் சிலுவையை குறித்த மேன்மையை காண்பியும் ஆண்டவரே. ஆமென். விந்தை கிறிஸ்தேசு ராஜா உந்தன் சிலுவை எந்தன் மேன்மை. என்ன அந்த சிலுவை ஒரு மேன்மையான ஒரு அனுபவம். இதை நம்ம ஒவ்வொருத்தரும் உணரணும். இன்றைக்கு சபை எங்கேயோ போயிட்டு இருக்கு ஐயா, எங்கேயோ போயிட்டு இருக்கு. என்னமோ செய்துட்டு இருக்கிறோம். நம்முடைய அடிப்படையை, நம்முடைய ஃபவுண்டேஷனை சிலுவையின் உபதேசம். அங்குதான் பாவி பரிசுத்தவானாய் மாறுகிறான். ஆமென். அங்குதான் பலவீனன் பலவானாய் மாறுகிறான். அங்குதான் அற்புதம் நடக்கிறது. சிலுவை, சிலுவையின் உபதேசம் வீணாய் போயிடக்கூடாது. நீங்க ரொம்ப பெரிய ஆவியில நிறைய வேண்டிய அவசியம் இல்லை, தீர்க்கதரிசனம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சிலுவை குறித்து மட்டும் ஜனங்களுக்கு சொன்னா போதும். பரலோக பிதா உன்னோடு கூட நிற்பார், இயேசு கிறிஸ்து உன்னோடு கூட நிற்பார். ஆமென். சிலுவை குறித்து இருக்கிறதுலே தி பெஸ்ட் பிரசங்கம் சிலுவை பிரசங்கம். ஆமென். அல்லேலூயா. ஸோ இன்னைக்கு சிலுவையை வீணாக்கிடாதீங்க. கழுத்துல டாலரா போட சிலுவையை பயன்படுத்துறோம். என்ன, அது உண்மையிலே டாலர் தான், உண்மையிலேயே டாலர் தான். அந்த சிலுவை இன்றைக்கு உலகத்துக்கு அறிவிப்போம். இன்னைக்கு சொல்ல ஒரு முடிவெடுங்க. ஸ்டார்ட் டுடே. இன்னைக்கு சொல்ல ஒரு முடிவெடுங்க. போகும்பொழுதோ எங்கேயோ யாரையோ ஒருத்தரை பார்த்து சிலுவையிலே பலியான இயேசுவை ஆசீர்வதிப்பாருன்னு சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. யோவான் 12வது அதிகாரம் 19வது வசனம். அப்பொழுது பரிசேயர் ஒருவரை ஒருவர் நோக்கி, நீங்கள் செய்கிறதெல்லாம் வீண் என்று அறிகிறதில்லையா? இதோ உலகமே அவருக்கு பின் சென்று போயிற்றே என்றார்கள். ஆமென். யோவான் 12:19, அதிலே 12:17-18 நான் வாசிக்கிறேன். அன்றியும் அவருடனே கூட இருந்த ஜனங்கள் அவர் லாசருவை கல்லறையிலிருந்து வெளியே வரவழைத்து அவனை உயிரோடு எழுப்பினார் என்று சாட்சி கொடுத்தார்கள். அப்படிப்பட்ட அற்புதத்தை அவர் செய்தார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டதினால் அவருக்கு எதிர்கொண்டு போனார்கள். இதை கண்ட பரிசேயர் சொல்றாங்க, நீங்க செய்யறதெல்லாம் வீண் என்று அறியலையா? உலகமே அவருக்கு பின் சென்று போயிற்றே. உலகம் இயேசுவுக்கு பின் செல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதம் நடந்தது. அந்த அற்புதம் என்ன? லாசரு, மரித்த லாசரு அவன்
அந்த 4வது நாளிலே அவனை ஆண்டவர் உயிரோடு கூட எழுப்புகிறார். பிரைஸ் தி லார்ட். மரித்த லாசருவை அந்த காட்சியை கண்டவங்க சும்மா இல்லை. அந்த அந்த நாளிலே ஒரு 50 பேர் இருந்திருக்கலாம் அந்த இடத்துல. எத்தனை பேர்? ஒரு 50 பேர் இருந்திருக்கலாம். அந்த 50 பேர் இயேசு லாசரு உயிரோடு எழும்பினதை கண்டவர்கள். அந்த 50 பேர் அந்த பகுதி, இந்த பெத்தானியா பகுதி முழுவதும் சொல்லிட்டாங்க, இயேசு மரித்தவனை உயிரோடு எழுப்பினார். ஆமென். அவர்கள் செய்ததினாலே உலகமே அவருக்கு பின் சென்று போயிற்று. ஆமென். இயேசு செய்த அற்புதங்கள் வீணாய் போயிடக்கூடாது. ஆமென். இயேசு உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்திருக்கிறார். அந்த அற்புதம் நீ ஏதோ சுகத்தை பெற்று, நீ ஆசீர்வாதத்தை பெற்று அனுபவிப்பதற்கு மட்டுமல்ல, அதை வைத்து உலகத்தை இயேசுவின் பக்கம் கொண்டு வரணும். ஆமென். உலகத்தை இயேசுவின் பக்கம் கொண்டு வரணும். உனக்கு குழந்தையே பிறக்காது, ஆண்டவர் உனக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுத்தார். ஆமென். உலகத்தை இயேசுவின் பக்கம் கொண்டா. யாருக்கெல்லாம் குழந்தை இல்லை, யாருக்கெல்லாம் டாக்டர் கைவிட்டுட்டாங்க, யாரையெல்லாம் டாக்டர் சொல்லிட்டாங்க, ஏம்மா உன் கர்ப்பப்பையே யூஸ்லெஸ், அவங்கள தேடி போய் கண்டுபிடி. எனக்கு ஆண்டவர் அற்புதம் செய்வார், உனக்கு ஆண்டவர் அற்புதம் செய்வார் என்று சொல்லி அவர்களுக்காக செபி. இதுக்கு ஒரு ஊழியக்காரன் தேவையில்லை. அற்புதம் பெற்ற நீ இன்னொருவருக்கு அற்புதத்தை கொண்டு வர முடியும். ஆமென். ஒரு ஊழியக்காரன் அவசியம் அல்ல. If you have received a miracle, you can bring miracle in others' life. Amen. நீ ஒரு அற்புதத்தை பெற்றிருந்தால், லாசருவை உயிரோடு எழுப்பினதை பார்த்தவர்கள் போய் சொல்றாங்க, இந்த இயேசு கிறிஸ்து சாதாரணமானவர் அல்ல, அவர் மரித்தவனையும் உயிரோடு கூட எழுப்புகிறவர். நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு பெரிய அற்புதம் என்று உங்களுக்கு தெரியும். எத்தனை பேர் அற்புதத்தை பெற்றிருக்கிறீங்க? கையை தூக்க சொன்னா கையை தூக்குவீங்க. அந்த அற்புதத்தை இந்த உலகத்துக்கு சொல்லி இயேசுவை, இந்த உலகத்தை இயேசுவுக்கு பின்பாக புறப்பட்டு போக பண்ண நாம முயற்சி எடுக்கலன்னா அந்த அற்புதம் வீண். அந்த அற்புதம் வீண். என்ன? அந்த அற்புதம் வீண். ஜஸ்ட் ஒரு அற்புதம், அண்ணாளுக்கு ஒரு அற்புதம் வந்தது, அதை உலகத்துக்கு காண்பிக்கின்றார். நான் பெற்ற அற்புதத்தை எல்லாரும் பெறணும்னு சொல்லி ஒவ்வொரு மலட்டு தன்மையிலிருந்து ஒரு பெண் விடுதலை ஆகணும்னா அண்ணாளை குறித்து அவள் கேள்விப்பட்டுதான் ஆகணும். ஆமென். அண்ணாளுக்கு செய்தவர் உனக்கும் செய்ய முடியும். ஆண்டவருக்கு பின்பாய் நம்முடைய அற்புதங்கள் இயேசுவை யார் என்று இந்த உலகத்துக்கு காண்பிக்கணும். ஏதோ ஒரு அற்புதத்தை பெற்றுட்டு ஒளிவாய் ஒரு மறைந்து எனக்கு இயேசு அற்புதம் செய்தார், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் நன்றி, ஒரு காணிக்கை இல்லை பிரதர். அந்த 50 பேர் அந்த இடம் முழுவதும் போய் சொல்றாங்க, இயேசு அற்புதர், இயேசு அற்புதர். உனக்கு எனக்கு அந்த வார்த்தை சொல்ல முடியாதா? உன் கடனை அடைத்தாரே, வேலையை இழந்து அடுத்த நிமிஷம் உனக்கு வேலையை கொடுத்தாரே. ஆமென். உன் வியாதியை சுகமாக்கினாரே, உன் வியாதியை சுகமாக்கினாரே. அன்னைக்கு ஒரு நாள் நைட் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், பயங்கர நெஞ்சு வலி, பயங்கர நெஞ்சு வலி, என்ன செய்யறதுனே தெரியல, ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டேன். ஒருவேளை இன்றைக்கு தான் என்னுடைய லாஸ்ட் டேயோ அப்படி கூட நினைச்சு ஸ்தோத்திரமும் பண்ணேன். அதுக்கப்புறம் ஆண்டவர் எவ்வளோ வாக்குத்தத்தம் தந்திருக்கிறார். சுவாமி இந்த நெஞ்சு வலி எடுத்து போட உம்மால முடியும்னு சொல்லி ஜெபம் பண்ணேன். அதோட போயிடுச்சு. அந்த ஜெபம் பண்ணி கொஞ்சம் நேரம் அப்படியே ரிலாக்ஸ் பண்ண போயிடுச்சு. அன்னையிலேருந்து என் நெஞ்சு இன்னும் ரொம்ப பவர்ஃபுல்லாக மாறின மாதிரி இருக்கு. பிரைஸ் தி லார்ட். ஸோ இன்னைக்கு உங்களுக்கு நெஞ்சு வலி இருந்தால் சுகமாயிடும். ஹல்லேலூயா. இயேசுவின் அற்புதம் வீணாய் போகக்கூடாது. உன்னை தேவன் உயர்த்தி இருக்கிறாரா? தேவன் உன் குடும்பத்தில் அற்புதம் செய்திருக்கிறாரா? இந்த சபையில வந்து நீ அற்புதத்தை பெற்றாயா? போய் அறிக்கை செய். நான் கிங் ஆஃப் குளோரியில வந்து என்னுடைய குடும்பத்தில் அற்புதம் நடந்தது, என் வேலையில் அற்புதம் நடந்தது. என்ன? என்னுடைய தாயாருக்கா ஜெபித்த சுகமாயிட்டாங்க, கேன்சர் சுகமானது. போய் அறிக்கை செய்து உலகத்தை இயேசுவுக்கு பின்பாய் நீ கொண்டு வரலன்னா ஐயோ, உன்னை குறித்த தேவனுடைய திட்டம் வீணாய் போயிடும், வீணாய் போயிடும். இன்றைக்கு எத்தனை பேர் ஆண்டவர் செய்த நன்மையை மற்றவங்களுக்கு சாட்சி சொல்றோம்? சபையில சொன்ன போதாது பிரதர், நீ சபையில சொல்லவே வேண்டாம். என்ன?
நீ சபையில சொல்ல வேண்டாம், கூட வேலை செய்யற ஆளுக்கு சொல். கூட வேலை செய்யறாங்களே அவங்களுக்கு சொல். நார்த் இந்தியன் இருப்பாங்க, அவங்களுக்கு சொல். சைனீஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு சொல். என்ன, யாரோ கூட வேலை செய்யறவங்களுக்கு சொல். எங்க சர்ச்சில் வந்து என் ஜெபத்தை கர்த்தர் கேட்டார், அல்லேலூயா, நிறுத்து சர்ச்சில் சொல்றத. உலகத்துக்கு சொல். இயேசு உனக்கு செய்த அற்புதத்தை உலகத்துக்கு சொல்லி அந்த அற்புதம் வீணாய் போகாதபடி அந்த அற்புதம் இன்னொரு அற்புதத்தை கொண்டு வரட்டும். Let miracle create one more miracle. ஆமென். உனக்கு நடந்த அற்புதம் இன்னொரு நான் பிலீவருக்கு நடக்கட்டும். இன்னைக்கு எத்தனை பேர் ஆண்டவர் செய்த அற்புதத்தை பெற்றுட்டு உட்கார்ந்து இருக்கிறோம். வீணா போயிடுச்சு உன்னுடைய அற்புதம், வீணா போச்சு. அதே நேரத்தில் வேதத்துல பாருங்க, ஒரு மனுஷன் சுகமாகறான், உடனே போய் ஊரெல்லாம் சொல்லிடுறான், இயேசு என் கண்ணை திறந்தார், இயேசு என் கண்ணை திறந்தார். ஏன்பா இயேசு என் கண்ணை திறந்தார்? அவரை யாரு, அவரை பார்த்துருக்கிறியா? பார்த்ததில்லை. எங்கேயோ போ சீலவாம் குளத்துல கழுவுன்னு சொன்னாரு. அவர் பாவி நாங்க நினைக்கிறோம். அடப்பாவிகளா, கண்ணை திறந்தது எப்படி பாவியா இருப்பாரு? என்ன அருமையா பேசுறான். அதை ஒரு நாளைக்கு இந்த சண்டே கிளாஸ் பிள்ளைங்களாம் நல்ல ஒரு டிராமா போடலாம். என்ன அருமையா டைலாக் பேசுறான். சிவாஜி கணேசன் தோக்கிற மாதிரி அவன் பேசுறான். தேவன் உலகம் சிருஷ்டித்தது முதல் ஒரு பிறவி கண்ணை ஒருத்தர் திறந்ததில்லை. இப்படி பிறவி கண்ணை திறந்த ஒருவரை பாவி என்று சொல்கிறீர்களே, நியாயமா? ஆசாரியெல்லாம் வாய் அடைச்சு போன. பிச்சைக்காரன் கேள்வி கேட்கிறான். பிச்சைக்காரன் என்ன கேள்வி கேட்கிறான்? உடனே ஆசால் எதுவும் செய்ய முடியல, நீ சர்ச்சை விட்டு வெளியே போயிரு. இயேசுவின் அற்புதம் வாழ்க்கையில வீணா போயிடுச்சா பிரதர்? உனக்கு மட்டும்தான் அந்த அற்புதம் செய்யும்படி ஆண்டவர் அற்புதம் செய்யறதுல உன் மூலமாய் 4 பேர் அற்புதத்தை பெறணும். எல்லாரும் பட்டினியா இருக்கிறாங்க, உனக்கு ஆண்டவர் ஆகாரத்தை கொடுத்தார். அதை நீ பகிர்ந்து தரமாட்டியா? தருவீங்களா, தரமாட்டீங்களா? 10 பேர் போறீங்க, 10 பேருக்கும் ஆகாரம் இல்லை, ஏதோ ஒரு வனாந்தரம். திடீர்னு ஒரு தேவதூதன் இறங்கி வந்து உனக்கு 2 பாக்கெட்ல 1 சிக்கன் பிரியாணி, இன்னொன்று மட்டன் பிரியாணி தந்தா, தனியா எங்கேயாவது உட்காந்து தனியா சாப்பிடுவியா? நல்ல மனுஷன் என்ன செய்வீங்க? வாங்க எல்லாரும் ஆளுக்கு ஒரு பிடி சாப்பிடுவோம். அதுதானே வழக்கம். இன்னைக்கு எத்தனை பேர் ஆண்டவருடைய அற்புதத்தை பெற்று உங்களுக்காக வச்சுட்டீங்க? யோசித்து பாருங்கம்மா. அற்புதம் வீணாய் போயிடுச்சு. இந்த சபையில உனக்கு ஆண்டவர் செய்த அற்புதம் வீணா போயிடுச்சது. ஆண்டவர் மனம் வருந்துகிறார். உலகமே அவருக்கு பின் சென்றது. ஏன்? அற்புதத்துக்கு அவ்வளவு வல்லமை இருக்கு, அவ்வளவு வல்லமை இருக்கு. வாழ முடியாத போது என்னை வாழ வைத்தார் ஆண்டவர். எனக்கு ஆண்டவர் நல்ல ஒரு வேலையை கொடுத்தார். என் குடும்பத்துல சமாதானம். நான் பிசாசினால் அலக்களிக்கப்பட்டிருந்தேன், தற்கொலை நோக்கி ஓடினேன். இயேசு எனக்கு சமாதானத்தை கொடுத்தார். ஆண்டவர் அறியாத ஒரு குடும்பத்தில் நான் வந்தேன், ஆனால் ஆண்டவர் எனக்கு சமாதானம் கொடுத்தார் என்று நீ 4 பேருக்கு சொன்னீனா 4 பேர் ரட்சிக்கப்படுவானே. வாட்ஸ்அப்ல எதையும் அனுப்புறியே, உன்னுடைய சாட்சி எழுத அனுப்பேன். நான் ஒரு படும்பாவி, நான் ஒரு அநியாயக்காரன், இப்படியெல்லாம் வேண்டாம். நான் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தேன். என் நண்பர் ஒருவர் என்னை ஆலயத்திற்கு கொண்டு போனார். ஆலயத்துக்கு போக எனக்கு விருப்பமே கிடையாது, போனதும் இல்லை. போனேன், ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். என் வியாதி மாறினது. இன்றைக்கு இயேசுவை கண்டது பிறகு என் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம். குழந்தை இல்லாமல் இருந்தேன், எனக்கு ஒரு குழந்தையை கொடுத்தார். என் வாழ்க்கையை ஆசீர்வதித்தார். அதை போட ஃபேஸ்புக்கில் எங்கேயோ சென்டோஸால டான்ஸ் ஆடுறத போடுறேன். அதை போட்டு என்ன பிரயோஜனம்? ஹலோ, ஃபேஸ்புக்கில் சாட்சியே போடுங்க, ஃபேஸ்புக் கம்பெனியை மூடிடுவான். எல்லாம் ஒரே சாட்சியா வந்து அவன் ரட்சிக்கப்பட்டு. வாட்ஸ்அப்பில் சாட்சியை போடுங்க. உன் போட்டோவை நல்லா எடுத்து, அன்றைக்கு திருடனை போல் இருந்தேன், இன்றைக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறேன் போடேன். ஹலோ, பிரைஸ் தி லார்ட். போடலாமா போடக்கூடாதா? நீ போய் போடுங்க, ஃபேஸ்புக்கில் எல்லாம் உங்கள் சாட்சியை போடுங்க.
போடுவீங்களா மாட்டீங்களா? அற்புதங்கள் உலகத்தை இயேசுவுக்கு பின்பாய் கொண்டு வரும். ஆகவே தான் இன்றைக்கும் வரைக்கும் அற்புதங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. நாம தான் அதை பயன்படுத்துறது இல்லை. ஒரு அற்புதம் போதும், ஒரு கிராமத்தை ஆண்டவர் பக்கம் திருப்பு. ஒரு கிராமத்தை ஆண்டவர் பக்கம் திருப்பு. ஒரு அற்புதம் போதும், உன் கம்பெனியில் இருக்கிற அத்தனை பேரையும் ஆசீர்வாதமாய் மாற்றும். நாம வெட்கப்படுறோம் சொல்ல, நாம வெட்கப்படுறோம் சொல்ல. ஆமென். உன் வாழ்க்கையில தேவன் செய்த அற்புதத்தை சாட்சி சொல். சபையில சொல்றது நல்லது, ஆனால் சபையை விட அற்புதம் தேவையுள்ள யாரோ ஒருவருக்கு சொல் உன் சாட்சி. சொல்வீங்களா? முதல்ல எதை வீணாக்கிடாதீங்க? சிலுவையை வீணாக்கிடாதீங்க. அடுத்து எதை வீணாக்கிடாதீங்க? சொல்லுங்கம்மா. அற்புதத்தை வீணாக்கிடாதீங்க. மூன்றாவது, கலாத்தியர் 3வது அதிகாரம் 4வது வசனம். இத்தனை பாடுகளை வீணாய் பட்டீர்களோ, அவைகள் வீணாய் போயிற்றே. நான் உங்களுக்காக பிரயாசப்பட்டது வீணாய் போயிற்றோ என்று 4:11 உங்களை குறித்து பயந்திருக்கிறேன். இத்தனை பாடுகளை வீணாய் பட்டீர்களோ, அவைகள் வீணாய் போயிற்றோ. கலாத்தியர் நிருபம் பவுல் கொந்தளித்து எழுதுறத கலாத்தியர்ல பார்க்கலாம். அந்த சபை பவுல் நடத்தின பொழுது ரொம்ப நல்ல ஆசீர்வாதமாய் வந்தது. திடீரென்று அந்த சபையில ராங் டீச்சிங்ஸ் உள்ள நுழைஞ்சிருச்சு. யாரோ எவனோ கொண்டு வந்துட்டான். அதனால தான் பவுல் வந்து அப்படியே கொந்தளிச்சு சொல்றாரு, ஒருவேளை நான் பிரசங்கிக்காத இயேசுவை ஒருவன் பிரசங்கித்தால் அவன் தேவதூதனா இருந்தால் அவன் யாரா இருக்கணும்? கேப்ரியலே பிரசங்கம் பண்ணி அவன் யார் தான்? கேப்ரியல். சபிக்கப்பட்டு போக கடவன்றார். ஏன்னா சபையில பிசாசு அலக்கழிக்க செய்வது தவறான உபதேசங்கள், தவறான உபதேசங்கள். திடீர்னு அவங்க சொன்னாங்க நியாயப்பிரமாணம் ரொம்ப அவசியம்ட்டாங்க. இயேசு வந்தது கிருபையின் பிரமாணம். நியாயப்பிரமாணம் நம்மை அடிமைப்படுத்துகிறது. இயேசு நமக்கு சுயாதீனத்தை கொடுக்கிறார். நீயாவே இரு, நீ என்ன நினைக்கிற அதை செய். ஆனா என் கிருபைக்கு வந்துட்டீன்னா நான் உன்னை நடத்துவேன். என் விருப்பத்தை நீ செய்தீன்னா நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். என்ன நீ வந்து நீதிமானாய் மாற, நீதியே செய்துட்டு இருக்க உன்னால முடியாது. ஏன்னா நீ பாவி, உனக்குள்ள பாவம் இருக்கு. ஆனால் நான் உன்னை பரிசுத்தமாக்குகிற தெய்வம் என்று என்னை விசுவாசி. நான் உனக்கு பரிசுத்தத்தை கொடுக்கிறவர், நான் உன்னை பாவத்திலிருந்து மன்னிக்கிறவர் என்று விசுவாசி. நீ கைய கத்தியில குத்தி, ஆண்டவரே இந்த கை பாவம் செய்தது, என்னைக்கோ ஒரு நாள் தைரியத்தில் பொண்டாட்டி அடிச்சிட்டீங்கன்னு வைங்க, தைரியத்தில் ஏதோ ஒரு தைரியத்தில் அடிச்சிட்டீங்கன்னு வைங்க, உடனே அந்த கத்தியை எடுத்து அந்த கையை குத்தி, ஆண்டவரே இந்த கை பாவம் இதெல்லாம் குத்தினா அது பாவமாக, பாவம் போயிடாது. இயேசுவே என்னை மன்னிச்சுன்னா பாவம் போயிடும். அல்லேலூயா. நியாயப்பிரமாணம் அப்படி இல்லை. நியாயப்பிரமாணம் என்ன செய்யணும்? உடனே ஒரு ஆட்டுக்குட்டியை கூப்பிட்டுட்டு போகணும். அங்கே கொண்டு போய், ஐயா நான் இந்த கையால் பாவம் செய்தேன். அப்படியா, சரி அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்வார்? ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்து நிறுத்தி அதை பலியிட்டு அந்த ரத்தத்தை உன் மேலே தெளித்து உன் பாவம் போயிடுச்சு போன்னுவார். அவ்வளோதான். நீ போய் திரும்ப மாறுவ, அடுத்த முறை உனக்கு ஏதோ ஒரு ஆவி வரும், திரும்ப ஓங்கி ஒரு அறை கொடுப்ப, திரும்ப ஆட்டுக்குட்டி எடுத்துட்டு வா, திரும்ப பலியிடு. ஆனால் இயேசு கிறிஸ்துவோ கிருபையினாலே உன் மனதையே மாத்திடுவார். அல்லேலூயா. மனமாற்றம் என்பது நியாயப்பிரமாணத்தில் இல்லை. மனமாற்றம் என்பது கிறிஸ்துவின் பிரமாணத்தில் தான் இருக்கு. அல்லேலூயா. நியாயப்பிரமாணம் ஒரு மனுஷனை பூரணப்படுத்தாது, இயேசு பூரணப்படுத்துகிறார். திடீரென்று யாரோ வந்து பவுல் கொடுத்த அந்த உபதேசத்துக்கு மாறாய் நீ இதை செய்யணும், நீ என்னது அந்த விருத்த சேதனம், பாருங்க பாஸ்டருக்கு விருத்த சேதனம் பண்ணணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும்னு சொன்ன உடனே பவுல் கொந்தளிக்கிறார். ஐயோ வீணா போயிடுச்சா, இனி நியாயப்பிரமாணம் எதுக்கு கிறிஸ்து இருக்கும் பொழுது. அதே மாதிரி சொல்றேன், சபையில தேவ பிள்ளைகள் தவறான உபதேசத்திற்கு இடம் கொடுத்தீங்க, உங்களுடைய கிருபையை நீங்க இழந்துடுவீங்க. கிருபையை இழந்துடுவீங்க, ஆசீர்வாதத்தை இழந்துடுவீங்க. தவறான உபதேசம். இன்றைக்கு சபைகளில் பலவிதமான தவறான உபதேசம் வருது.
அதான் நான் முதல்லயே சொன்ன உபதேசத்திலே சிறந்த உபதேசம் என்னை பொறுத்த வரைக்கும், ஒரு பாவி பரிசுத்தமாய் மாற முடிந்தா அதுதான் ஏன் உபதேசம், அதுதான் உபதேசம். அல்லேலூயா. மற்றதெல்லாம் தேவை இல்லைன்னு சொல்ற, உபதேசம் தேவை. நான் உபதேசத்திற்கு உட்பட்ட மனுஷன், நான் உபதேசம் இல்லாத ஊழியக்காரன் இல்லை. எனக்கு 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 பர்சனலாக என் லைஃப்பில் நான் உபதேசத்தோடு தான் நான் வாழ்கிறேன். ஆனால் அந்த உபதேசத்தை நான் உங்களுக்கு கொண்டு வர முடியாது. எனக்கு உபதேசம் இருக்கு, ஒரு நாளைக்கு குறைஞ்சது 4 மணி நேரமாவது ஜெபம் பண்ணணும். அதை நான் உங்களுக்கு கொண்டு வர முடியுமா? உங்களுக்கு கொண்டு வர முடியாது. நீங்கள் 4 நிமிஷம் ஜெபம் பண்ணாலே நீங்கள் பெரிய ஆளாக மாறிடுறீங்க. சரியா? எனக்கு உபதேசம் இருக்கு, ஒரு நாளைக்கு மினிமம் 10 அதிகாரமாவது நான் வாசிக்கணும்னு சொல்லி நான் பிரயாசப்படுறேன். எனக்கு உபதேசம் வேற. எனக்கு உபதேசம் இருக்கு, யாரை குறித்தும் ஒரு தவறான வார்த்தை பேசக்கூடாது, யாரை குறித்தும் பொறாமைப்படக்கூடாது, யார் மேலேயும் கசப்பு வைக்கக்கூடாது, யார் நம்மளை கத்தியால நெஞ்சில குத்தினாலும் சரி முதுகுல குத்தினாலும் சரி அவங்கள மன்னிக்கணும், அவங்கள பத்தி பேசக்கூடாது. இப்படி உபதேசம் நிறைந்தவன் தான் உங்கள் ஊழியக்காரன். ஆனா இந்த உபதேசத்தை ஒரு சாதாரண மனுஷன்கிட்ட எதிர்பார்க்க முடியுமா? அவனுக்கு எப்படி ஆகிலும் அவனை கிறிஸ்துவ அண்டையில ஒப்பு கொடுக்கணும். அதுதான். அல்லேலூயா. ஸோ சபையில் பிசாசு சில நேரத்தில் தவறான உபதேசங்களை கொண்டு வருவான். அப்போ உங்க மேல இருக்கிற கிருபை அப்படியே போயிடும். ஒரு தவறான ஊழியக்காரன் உன் தலையில கையை வச்சா உன் தலை போயிடும். ஒரு தவறான ஊழியக்காரங்கிட்ட நீ பேசிட்டே இரு, உன்னை வழி விளக்கிடுவான். உனக்கே தெரியாது நீ எப்படி தாலி செயினை கூட அவன் கையில் கொடுத்தன்னு தெரியாது. ஆமா, அவங்க அப்படி அந்த அளவுக்கு பேசுவாங்க. அள்ளி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே முடிச்சுட்டு இருப்பேன். சிஸ்டர், இது உனக்கும் எனக்கு மட்டும் இருக்கட்டும், இது உங்க வீட்டுக்கார் கூட சொல்லாதீங்க, அவர்கிட்ட ஒரு தகாத ஆவி இருக்கு. இந்த அம்மா நம்பிடும். ஆமா பாஸ்டர், ஆமா 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 அப்படிதான். நீங்க எனக்கு கொடுங்க, நான் கர்த்தருக்கு சித்தம் போனால் திருப்பி தரேன். கர்த்தருக்கு சித்தம் வரவே வர. சரி, இதை யாரும் கர்த்தர் உங்களிடத்தில் மட்டும் பேச சொல்றார். ஏனென்றால் நீங்கள் தான் கிருபை பெற்ற சகோதரி. ஏன்னா லூசு பாரு இந்த அம்மா, நீ தான் கிருபை பெற்ற சகோதரி, உங்ககிட்ட மட்டும் பேச சொல்றாரு. இது ஒரு ஆண்டவருடைய திட்டத்திற்காக. நீங்கள் கொடுங்கள், ஆண்டவர் 2 மடங்காய் தருவன் வாக்கு கொடுக்கிறார். உன்னை ஆண்டவர் எஸ்தர் ராஜாத்தியாய் மாற்றுவார். பாஸ்டர், நான் என் புருஷனுக்கு தெரியாம எதுவுமே நான் செய்ததில்லையே. இது பரம ரகசியம். இந்த ரகசியம் நேரம் வரும்பொழுது வெளிப்படும். சரி, கொடு. ஒரு 5 பவுன் தான் வச்சிருக்கியாமா? எனக்கு என்னமோ ஆண்டவர் 14 பவுன்னு சொன்ன மாதிரி இருக்கு. ஏற்கனவே இந்த அம்மா சர்ச்சில் போட்டு வந்ததை பார்த்துருப்பார் அவரு. எனக்கு ஆண்டவர் இந்த செயின் இல்லை சகோதரி, அது இன்னும் கொஞ்சம் நீளமாக, கொஞ்சம் கனமாக, கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அந்த செயினை தான் ஆண்டவர் காண்பிக்கின்றார். இந்த செயினில் ஆண்டவருக்கு பிரியம் இல்லை. 2 கொடுத்தால் ஆண்டவருக்கு பிரியம். ஒன்னெல்லாம் ஆக்கிடுவாங்க. ஆகவே தான் பவுல் கதறுகிறார், ஐயோ நான் பிரயாசப்பட்டது வீணா போயிடுச்சோ. இன்றைக்கு நாங்களும் இன்னைக்கு வரைக்கும் கதறோம், ஐயோ இந்த குடும்பத்தை எப்படி கொண்டு வந்தோம், ஐயோ இந்த பிரதரை எப்படி ஆண்டுக்குள்ள கொண்டு வந்தோம், ஐயோ இந்த ஃபேமிலி எப்படி ஆண்டுக்குள்ள கொண்டு வந்தோம், இந்த மனுஷனை எப்படி ஒரு நல்ல ஒரு ஊழியத்தை கொண்டு வந்தோம். வீணாய் போயிடுமோ, வீணாய் போயிடுமோ. இருக்கீங்களா? நம்ம பிள்ளைகளை குறித்து அப்படி நினைக்கிறோம்ல, ஐயோ அவ்வளவு கண்ணும் கருத்துமா அந்த பிள்ளைய வளர்த்தோமே, வீணாய் போயிடுவானோ. உங்கள் ஆத்மா வீணாய் போயிடும் ஒரு கவலை உங்களுக்கு இருக்கா? சத்தியம் எவ்வளவு முக்கியம் தெரியுமா? தவறான உபதேசத்துல நீ போயிட்ட, ஆரம்பம் நல்லா இருக்கும், உன் ஆத்மாவை நீ இழந்துருவ, ஆத்மாவை இழந்துருவ. சிலெல்லாம் பாருங்க, ஏதோ நம்ம சர்ச்சில் ஒரு பக்கம் அன்பு இருக்கு, ஒரு பக்கம் ஜாலியாக நம்ம போகிறோம், இன்னொரு பக்கம் ஸ்ட்ரிக்டாக இருக்கு. பாஸ்டருடைய பல பக்கங்களை நீங்கள் பார்க்கல, ஒரு சில பக்கம் தான் இருக்கு. ஒரு சில பக்கம் அன்பாக இருக்கிறேன், அங்கே உட்கார்ற இங்கே இந்த ஸ்டேஜில் இருந்து கீழே இறங்கிட்டா நான் எப்பவுமே ஒரே மாதிரி இருப்பேன். இந்த ஸ்டேஜுக்கு வந்தால் தான் டிஃப்ரெண்ட் அனாயிண்டிங்கோட நான் மூவ் பண்ணும்போது வித்தியாசமாக இருப்பேன். சில நேரம் அன்பாக இருப்பேன், சில நேரம் கண்ணீராக இருப்பேன், சில நேரம் ஆவியில வைராக்கியம் கொண்டு நான் பிரசங்கம் பண்ணுவேன். இதெல்லாம் எதுக்கு? உங்களை சீர்படுத்து, உங்களை சீர்படுத்து.
நான் வந்து உங்ககிட்ட தனியாக உங்ககிட்ட ஃபோன் பண்ணி, சிஸ்டர், பிரதர், நீங்கள் தான் என்னை இருதயத்திற்கு ஏற்றவர்கள், நீங்கள் அப்படியெல்லாம் நான் ஒரு நாளும் என்கிட்ட பேச மாட்டேன். நான் என்ன பேசினாலும் இங்கேயோடு முடிஞ்சிருச்சு. இங்கேயே உங்களை சரி, அவ்வளோதான். எங்கே வெட்டணுமோ, எங்கே என்ன பண்ணணும், இங்கேயே சரி. அதுக்கு பிறகெல்லாம் எனக்கும் உங்களுக்கும் டீலிங்கே கிடையாது. பிரைஸ் தி லார்ட். ஆமென். நீங்கள் நல்லா இருக்கிறதுக்காக ஜெபம் பண்ணுறேன், நீங்கள் நல்லா இருக்கிறதுக்காக. ஆனால் சிலர் வருவாங்க, அவங்க வந்து அதை எதை சொல்லி உன்னை தான் சபைக்கு கூப்பிட்டு போவாங்க. எங்கள் வீட்டுக்கு வாங்க சிஸ்டர், ஒரு பாஸ்டர் வந்து பிரசங்கம் பண்ணுறாரு, அவர் விசேஷித்த அபிஷேகம் பெற்றவர். யார் அவர்? விசேஷித்த. போ, அவர் எதையாவது சொல்லி ஏதாவது பண்ணி, ஒரு நாள் வரும் உனக்கு தெரியும், பாஸ்டர் வின்சென்ட்டை பார்த்தா உனக்கு அந்தி கிறிஸ்து மாதிரி தெரியும். ஆமாம், சிலருக்கு தெரியும், பாஸ்டர் வின்சென்ட்டா அவர் பார்க்க தான் அப்படி, ஆனால் அவர் வேற மாதிரி. என்ன கூட்டு போவாங்க, அதுக்கப்புறம் உன்னை ஒன்னெல்லாம் ஆக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் வெளியில் போய் பிசாசில், சாபத்தில், ஆசீர்வாதத்தை இழந்து, ஐயா இந்த தேவனுடைய மகிமையான இந்த ஆலயத்தினுடைய சிறகுகளை இருக்கிற வரைக்கும் உனக்கு ஒன்றுமே வராது. நீ சேட்டை பண்ணுவ, ஆனால் இங்கேயே இருந்தீன்னா நீ தப்பிச்சுக்குவே. இங்கேயே இருந்தீன்னா நீ என்னதான் நீ கூட அந்த வீட்டில் இருந்தா என்னதான் நீ பிரச்சனை பண்ணாலும் உனக்கு வேலைக்கு சோறு போடுவா அம்மா. ஒரு நாளைக்கு நீ வீட்டை விட்டு வெளியே போயிட்டீன்னா திரும்பி நீனும் வீட்டுக்குள்ளே வர முடியாது. உனக்கு சாப்பாடு கிடைக்காது, உனக்கு பாதுகாப்பு கிடைக்காது, உன்னை ஒரு ஒன்னெல்லாம் ஆக்கிடுவாங்க. இதை தான் பிசாசு செய்கிறான். வஞ்சிக்கிற ஊழியர்கள், வஞ்சிக்கிற மனுஷர்கள், வஞ்சிக்கிற உறவுகள், இதை கொண்டு வந்து உன்னை சபையிலிருந்து வெளியே கொண்டு போய் உன்னை வீணாக்கிடுவான்ற ஒரு வேதனை எனக்கு உண்டு. வீணாக்கிடுவான். நீங்க இருக்கிறதுனால எனக்கு என்ன பிரயோஜனம்? நீங்க போறதுனால எனக்கு என்ன இழப்பு? பெருசா எதுவும் இல்லை, பெருசா எதுவும் இல்லை. ஆனால் என்ன தெரியுமா, உன் ஆத்துமா வீணாயிடக்கூடாது, ஆத்துமா வீணாயிடக்கூடாது. பவுல் அதான் கலங்குற, இத்தனை பாடுகளை வீணாய் பட்டீர்களோ. இந்த சபையை கட்ட நீ பாடுபட்டு இருப்ப, இந்த சபையை எழுப்புவதற்கு பாடுபட்டு இருப்ப, அநேக ஆத்துமாக்கள் இந்த ஆலயத்துக்கு வர நீ பாடுபட்டு இருப்ப. இன்னைக்கு பிசாசு உன்னை ஒன்னெல்லாம் ஆக்கியிருப்பான். அதான் ஆண்டு சிலர் முந்தினோர் பிந்தினோராய். தயவு செய்து உங்கள் அழைப்பை வீணாக்கிடாதீங்க. தயவு செய்து ஆண்டவர் இந்த ஆலயத்தில் உங்களை எங்க வச்சார் அங்கே இரு. உன்னை விளக்கு தண்டின் மேல் வச்சாரா, ப்ளீஸ் ஹோல்ட் யுவர் பொசிஷன். Hold your position. Once you lose it forever. இருக்கீங்களா? Please hold your position. பேதுரு முந்தினவன் தான். ஆனால் யூதாஸ்காரியோத்து லூஸ் பண்ண முடிஞ்சு போச்சு. கேயாசி லூஸ் பண்ண முடிஞ்சு போச்சு. 12 பேரை தேர்ந்தெடுத்து அனுப்பினாங்க. 2 பேர் ஒழுங்கா வந்தான், 10 பேர் பொல்லாதவனா வந்தான். முடிஞ்சு போச்சு. எத்தனை பேர் உங்களுடைய அழைப்பை, உங்களுடைய அபிஷேகத்தை, உங்களுடைய பொறுப்பை வீணாக்கிடாத. கர்த்தர் ஒரு நல்ல வேலையில் வச்சிருக்கிறாரா? பேராசைப்பட்டு இன்னும் எனக்கு பெரிய சம்பளம், ஐயோ இருக்கிற சம்பளம் போதும், தயவுசெய்து அங்கேயே இரு, உனக்கு அந்த சம்பளமே அதிகம். ஆண்டவரே சொல்றாரு, நீ பாதி வேலையை ரீஒர்க்காவே பண்ணிட்டு இருக்கிற. 2 நாள் நல்லா பண்ற, 2 நாள் முடிஞ்சு 3ஆவது நாள்ல என்னதான் நீ பண்ண வேலையை ரீஒர்க். உன்னை பார்த்தாலே உன் மேனேஜர், ஐயோ இவனா. அந்த நேரத்தில் இந்த கிங் ஆஃப் க்ளோரியினுடைய ஒரு அபிஷேகம் மேலே இறங்கி, இன்னொரு பக்கம் ஏதோ ஒரு அன்பு மேலே. அதனால அப்பா சரி போய் வேலையை செய் போ அப்படின்னா. நம்ம சர்ச்சில் ஒரு ஆள் இருந்தார், இப்போ இருக்கிறாரா போயிட்டாரான்னு தெரியல. எப்போ பார்த்தாலும் வேலையில், பாஸ்டர் எனக்கு இந்த வேலை பிடிக்கவில்லை. நான் அவனை பார்த்தாலே தெரியும், அந்த வேலையை ஏதோ கிருபையா ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். எனக்கு இந்த வேலை பிடிக்கல பாஸ்டர்னு சொல்லி எனக்கு சொல்லாமல் ரிசைன் பண்ணிட்டு போயிட்டார். நான் என்கிட்ட சொன்னால் என்ன சொல்லுவேன், பண்ணாதேன்னு சொல்லுவேன். போயிட்டார். அதுக்கப்புறம் அங்கேருந்து ஃபோன், பாஸ்டர் எனக்கு வேலை போயிடுச்சு, எனக்கு திரும்ப வேலை வேணும். எனக்கு கோலில் அடிக்க அவர் நிஜமா. எனக்கு மட்டும் ஏசாமி காலத்தில் ஒரு சாட்டையை கொடுத்துருந்தாங்களே, அந்த ஆளை கட்டி போட்டு அடிக்கணும்னு கூட நினைப்பேன். சில ஆட்கள், அவர் ஒருத்தர் மட்டும் இல்லை, நிறைய பேர் அப்படி நினைப்பேன். ஆண்டவர் நல்ல இடத்துல வச்சிருப்பார், நல்ல வேலையை கொடுத்திருப்பார், நல்ல குடும்பத்தை கொடுத்திருப்பார், வீணாக்கிடுவாங்க. இது ஏன் தெரியுமா சொல்றேன்? யார் மேலேயோ கோபத்தினால இல்லை,
மனுஷர்கள் தங்களுக்கு கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதத்தை வீணாக்குறாங்க ஐயா. உனக்கு ஆண்டவர் நல்ல ஒரு குடும்பத்தை கொடுத்திருப்பார், வீணாக்கிடாத. உனக்கு நல்ல ஒரு வேலையை கொடுத்திருப்பார், வீணாக்கிடாத. வீணாக்கிடாத. என்ன எத்தனை பேர் வீணாக்குறாங்க? பணம். ஒரு ஐயா, ஒரு அந்த ஐயாவை நான் என்ன செய்யறதே தெரியல எனக்கு. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அவருக்கு 55 வயசு 60 வயசு ஆச்சு. சிபிஐ பணம் வந்தது. ஒரு சர்ச்சில் இருக்கார், வயசானவர். சிபிஐ பணம் 100,000 கையில் வாங்கினார். வாங்கினோன்னு ஒருத்தன் வந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு இளைஞன் சொன்னான், ஐயா நான் வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன், இந்த 100,000 நீங்கள் எனக்கு கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு 120,000 ஆகும் 150,000 ஆகும் நான் உங்களுக்கு தருவேன் அப்படின்னு சொன்னான். இந்த ஐயா அதை கொடுத்தார். கொடுத்த உடனே நான் அந்த சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கேன். அப்போ நான் அந்த சர்ச்சுக்கு போகிறேன். அவன் அழகான BMW காரில் வந்து இறங்குறான். என்ன கார்? புத்தம் புதிய BMW கார். ஐயா நடந்து வர்றார். எந்த ஐயா? ஐயா 100,000 கொடுத்த ஐயா நடந்து வர்றார். நடந்து வந்து, தம்பி அந்த பணம் அங்கிள் இப்போதான் பிஸ்னஸில் போட்டிருக்கேன், வரும். என்னது வரும்? வந்த உடனே கொடுத்துறேன். அது வரவே இல்லை பிரதர், வரவே இல்லை. 100,000 120,000 கிடைக்குன்னு சொல்லி வீணாக்கிட்டாங்க. வீணாக்கிடாதே. ஆவிக்குரிய வாழ்க்கையை வீணாக்கிடாதே. உலக பிரகாரமும் வீணாக்கிடாதே. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். சில ஆட்கள் இருக்கிறாங்க. இதை வரைக்கும் நான் சொல்றேன், எந்த மனுஷனாகிலும் இந்த முகத்துல, சகோதரிகள் முகத்துல இந்த ஏதோ போடுறீங்களே ஸ்பேஷியல், அதெல்லாம் போட்டு கலர் மாறி இருக்கா? எனக்கு ஒருத்தரை காட்டுங்க, கலர் மாறின ஒரு ஆளை காட்டுங்க. மாறி இருக்காமா? இது வரைக்கும் நான் உங்களை அந்த நாள்ல இருந்து பார்த்த மாதிரி தான் இருக்கிறீங்க. கொஞ்சம் கலர் வேணா டிம்மா இருக்கலாம், கலர் டிம்மா இருக்கலாம். இவங்க என்னென்னமோ ட்ரீட்மெண்ட் போட்டு இப்போ முகமே ஒரு மாதிரியாகி சிலத்துக்கு முகத்துல தோலெல்லாம் உரியுது. வீணாக்கிட்டாங்க, முகத்தையே வீணாக்கிட்டாங்க. அவனுக்கு என்னென்ன டெஸ்ட் பண்ணுமோ அவன் கொடுக்குறான். நீங்கள் லேசர் ட்ரீட்மெண்ட் தரேன், அந்த ட்ரீட்மெண்ட் தரேன், ஆயில் ட்ரீட்மெண்ட் தரேன், இந்த ட்ரீட்மெண்ட் தரேன். கடைசியில் பணமும் வேஸ்ட்டாக போய் இப்போ முகமும் வேஸ்ட்டாக போச்சு. ஹலோ, சரியா? தெரியல எத்தனை பேருடைய முகம் வேஸ்ட்டாக, இப்போ அட்ஜஸ்ட்மெண்ட் முகம் எத்தனை இருக்கோ நமக்கு தெரியாது இங்கே. சரி, யாருக்காவது போன முடி யாருக்காவது வந்திருக்கா? கேட்குறேன், போன முடி யாருக்காவது வந்திருக்கா? ஒருவேளை மிரக்கல் நடந்திருக்கலாம், எனக்கு தெரியல. ஏசப்பா நம்ம ஜனங்க அது முடி போதுன்னா ஒருவேளை ஷாம்புவை மாற்றிப்பார், ஏதாவது பண்ணிப்பார். இல்லாட்டா உன்னை ஆண்டவர் அப்படி தான் வச்சிருக்காரு. அது போனால் போகட்டுன்னு விட்டினா காசாவது நிற்கும். இவன் என்னமோ போய் ட்ரீட்மெண்ட் போட்டால் ஒரே நாளில் போயிடுது எல்லாம். ஐயோ கர்த்தாவே, தயவு செய்து வீணாக்கிறாதீங்க. இந்த முகத்துக்கு போடுறது ஏதோ ஒரு நல்ல க்ரீம் போடுங்க, நான் இல்லைன்னு சொல்ல, ஒரு நல்ல க்ரீம் போடுங்க, ஏதோ ஒரு மாய்ஸ்சரைசிங் ஏதாவது போடுங்க, அழகா வாங்க. பட் டோன்ட் வேஸ்ட். வீணாக்கிறாது. உன் முகம் வீணாயிடும். அதனால உன் முகம் வீணாயிடும். யாராவது மாத்திரை சாப்பிட்டு வெயிட் குறைஞ்சிருக்கா? குறையாது. குறையிற மாதிரி குறைஞ்சி இன்க்ரீஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் உனக்கு கண்ட வியாதி வரும். உன்னுடைய என்னது கிட்னி அது ஏதாவது ஆகும், ஏதாவது கட்டாயம் ஆகும். நீ இருக்கிற 10 மாத்திரை, ஒரு மாத்திரை சில ஆட்கள் ரெகுலராக போடுறது கிடையாது. இந்த அக்கா சொல்லியிருப்பாங்க, இந்த மாத்திரை போட்டால் எனக்கு 1 கிலோ குறைஞ்சிச்சு. அது புருஷன் 4 நாள் பேசாமல் இருந்திருப்பான், குறைஞ்சிருக்கும் 1 கிலோ. சரியா? இந்த மாத்திரை போட்டேன் எனக்கு 1 கிலோ குறைஞ்சிருச்சு. அந்த அக்கா சொல்லும், நான் வெயிட் குறைஞ்சிருச்சு, இப்போ ரொம்ப நான் ட்ரிம்மாக ஃபீல் பண்ணுறேன், யங்காக ஃபீல் பண்ணுறேன். 4 மாத்திரை சாப்பிட்டு இந்த அம்மா குட்டி அணையாக இருந்தது பெரிய அணி ஆயிடுச்சு. வீணாக்கிட்டாங்க. உண்மை இதெல்லாம், உண்மை. நீங்கள்லாம் கேட்டு பாருங்க, உண்மை இதெல்லாம். அந்த காலத்தில் நம்ம இந்திய பண்பாடு, ஏதோ ஒரு மஞ்சளை அரைச்சி எங்கள் அம்மாலாம் அந்த மஞ்சள் போட்டு அந்த 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 முகமாக இருக்கும். எம்ஜிஆர் கூட பாட்டு பாடினார் போல இருக்கு. ஏதோ எம்ஜிஆர் யாரோ ஏதோ ஒரு முகமே வருகன்னு சொல்லின்னு அப்படி இருக்கும். மஞ்சள் முகமே வருகன்னு ஒரு பாட்டு இருக்கோ உங்களுக்கு தெரியும். எனக்கு மறந்துடும். எனக்கு நம்ம ஆண்டோடைய பாட்டே மறந்துடுது எனக்கு.
உங்களுக்கு தெரியும், நீங்க தனியா பாடுவீங்க. சரி, வீணாக்கிடாத, உன் உடம்பை வீணாக்கிடாத, உன்னுடைய எதிர்காலத்தை வீணாக்கிடாத, உன் பணத்தை வீணாக்கிடாத. எல்லாவற்றுக்கு மேலாய் உன்னை ஒரு நல்ல ஆலயத்தில் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு, நல்ல ஃபெல்லோஷிப் வச்சிருக்கிறாரு. இன்னொரு ஃபெல்லோஷிப் உனக்கு தேவையில்லை. அருமையான தேவ வாக்கு, தேவனுடைய பிரசன்னம், அருமையான வர்ஷிப். என்ன அருமையான வர்ஷிப், என்ன அருமையான வர்ஷிப். லைஃபை வீணாக்கிடாதே, வீணாக்கிடாதே. உனக்கு கொடுத்திருக்கிற நல்ல நல்ல நண்பர்கள், நல்ல குடும்பம், நல்ல ஐக்கியம், நல்ல பிரேயர் ஆர்மி, நல்ல ஃபெல்லோஷிப் இருக்கா இல்லையா? இது போதுமா போதாதா? சொல்லுங்கம்மா. வீணாக்கிடாதீங்க ஐயா, வீணாக்கிடாதீங்க. ஒரு நல்ல வேலையை கொடுத்திருக்கிறாரா? கடினமா உழை. போதும், $2000 சம்பளம் போதும், போதும். எதுக்கு $5000 வாங்க? நீ 10 மடங்கு வேலை செய்ய கேட்பான். ஆண்டவரே ஒரு உயர்வை கொண்டு வருவார். அப்போ உயர்வுக்கு போ. பிரைஸ் தி லார்ட். அப்போ உயர்வுக்கு போ. வீணாக்கிடாதீங்க லைஃபை. இருக்கீங்களா? பிலிப்பியர் 2:14. நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளிலே எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள். நான் வீணாக ஓடினது, வீணாக பிரயாசப்பட்டது இல்லை என்கிற ஒரு மகிழ்ச்சி. நீ படுற பிரயாசம் வீணாய் போயிடக்கூடாது. ஆமென். ரொம்ப கவனமா பிரயாசப்படணும். ஒரு மனுஷனுக்காக நான் நிறைய நேரம் சொல்லி இருக்கிறேன், ஒரு சிலருக்கு கையதை மட்டும்தான் கொடுக்கலாம். விசேஷமான சில ஆட்களுக்கு கொஞ்சம் பணத்தை கொடுக்கலாம். இன்னும் விசேஷமானவர்களை வீட்டில் வச்சே கொஞ்ச காலம் ஆதரிக்கலாம். இன்னும் விசேஷமானவர்களுக்கு உயிரையும் கொடுக்கலாம். பிரைஸ் தி லார்ட். கையை கொடுக்கிற ஆளுக்கு நீ உயிரை கொடுத்து உன் உயிரை வீணாக்கிடாத. ஆமென். யாருக்கு உதவி செய்யணும் அவங்களுக்கு மட்டும்தாங்க உதவி செய்யணும். பசியா இருக்கிறானா உன் விரோதியா இருந்தாலும் சாப்பாடு கொடு. ஆமென். வஞ்சிக்கிறவனா இருக்கிறானா டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணு. வஞ்சிக்கிறவனுக்காக நீ உயிரை கொடுக்காத. அவன் அதை எடுக்க தான் உன் பக்கத்திலே இருக்கான். ஆமென். நான் பிரயாசப்படுறேன், என் பிரயாசம் வீணாய் போயிடக்கூடாது. நான் ஏன் இப்படி ஆண்டுடைய பாதத்தில் இப்படி நான் பேசுறேன்? இந்த பிரசங்கம் வீணாய் போயிடக்கூடாது. நீங்க இந்த பிரசங்கத்தை கேட்டு ஆசீர்வாதமாய் மாறணும். ஆமென். இனி நீ உன் வாழ்க்கையில பாஸ்டர் நான் வீணா அவனை நம்பி ஏமாந்துட்டேன் நீ சொல்லக்கூடாது. சொல்லக்கூடாது. இருக்கீங்களா? தேவையில்லாம யாரோ ஒருத்தர் பத்தி நான் சொன்னேன், யாரோ ஒருத்தர் வந்து கேட்கிறேன்னு சொல்லி எந்த ஒரு அறிகுறி இல்லாத ஒரு மனுஷனுக்கு தூக்கி 10,000 20,000 கொடுத்துட்டு கர்த்தர் கொடுத்தாருன்னு சொல்லாத. யோசி, உனக்கு ஆண்டவர் நல்ல மூளையை கொடுத்திருக்கிறார். அப்படி உனக்கு இல்லைன்னா மூளை உள்ள ஒரு பாஸ்டர் இருக்கிறேன், என்கிட்ட வா. ஆமென். என்கிட்ட வா. நம்ம சர்ச்சில் பாதி மாட்டிட்டு சீரழிறது காரணம் என்ன தெரியுமா? என்கிட்ட வந்து ஆலோசனை கேட்காதுங்க, கேட்கவே மாட்டாங்க. நான் கேட்டால் நான் இல்லைன்னு சொல்லுவேன். இந்த பாஸ்டர் இந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணலாமா வேண்டாம்னு சொல்லுவேன். போய் கல்யாணம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் கர்த்தர் தான் அவங்களுக்கு பதில். என்ன? கர்த்தர் தான் பதில். என் ஒரு பையன் எதை நிறைய சொல்லலாம், அதை நீங்களும் ஒரு மாதிரி அப்செட் ஆகிடுவீங்க. சரியா? நான் ஏன் சொல்கிறேன், நீ வீணாகிடக்கூடாது. வாலிபனை நிறைய வாலிபர் இருக்கீங்க. உழை. உன் காலத்தை உழைக்கிறதுக்கான நேரம் இது. இது ரெஸ்ட் எடுக்கிற நேரம் இல்லை. சர்ச்சுக்கு வந்தியா போயிட்டே இரு. அன்றைக்கி எங்கேயோ ஒரு நாள் போனேன், இந்தியாவில் தான் ஒருத்தர் ஃபோன் பண்ணுறார், பாஸ்டர் நான் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வரணும், புதன்கிழமை சர்ச்சுக்கு வரணும். ஆகவே என் வேலை இடத்துல சொல்லிட்டேன், என்னை ஞாயிற்றுக்கிழமையும் புதன்கிழமையும் நீங்கள் என்னை வேலைக்கு அழைக்கக்கூடாதுன்னு. அவங்க நாங்கள் இனிமேல் அழைக்கவே மாட்டோம், நீ போயிட்டு வந்துட்டாங்க. என்ன? நாங்கள் அழைக்கவே மாட்டோம் பிரதர். இப்போ வந்து ஜெபம் பண்ணுறார், பாஸ்டர் எனக்கு வேலை வேணும். நான் சொன்னேன், உனக்கு எப்படி வேலை கொடுப்பான்? நானே எங்கள் சர்ச்சில் 3 சர்வீஸ் வச்சுருக்கிறோம். காலையில் வேலைக்கு போ, சாயங்காலம் வான்றோம். என்ன வேலை இருந்தால் நீ சர்ச்சுக்கு வராதேன்னு சொல்கிறோம். வேலைக்கு போ, வேலையில் போய் நல்லா சம்பாதி, நேரம் கிடைக்கும் போது சர்ச்சுக்கு வான்றோம். உனக்கு என்னையா உனக்கு ஆச்சு? புதன்கிழமை வேலை இருக்குன்றார் ஓனர், எனக்கு பைபிள் ஸ்டடி இருக்குது,
பரலோக ராஜ்யத்துக்கு நான் போகணும், பைபிள் ஸ்டடி இருக்குன்ற அவன் அப்படியே பார்த்து திருன்னு அவன் முழிக்கிறான். வானர் முழிக்கிறான். இவர் ஆவியில் நிறைந்து பேசுறான். நான் அழைக்கப்பட்டவனாக்கும், நான் பைபிள் ஸ்டடிக்கு போகணும் பாஸ்டர். அவன் அப்படின்னு அவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த ஓனருக்கு அவன் கையை போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க சார், நீங்க போயிட்டு வாங்க. இங்க யாராவது அப்படி பரிசுத்தவான்கள் இருந்தீங்கன்னா மனம் மாறுங்க, மனம் மாறுங்க. அழைப்பை வீணாக்கிறாது. ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தேவன் உனக்கு தராரா, வீணாக்கிறாது. ஒரு இன்டர்வியூக்கு போகும் பொழுது ப்ரிப்பேர்டா போ, ஜெபத்தோடு போ, வீணாக்கிறாத. ஒரே ஒரு சான்ஸ், ஒரே ஒரு சான்ஸ். ஆமென். ஒரே ஒரு சான்ஸ். சபையில உனக்கு ஒரு வர்ஷிப் லீடர் பொசிஷன் கொடுக்கறாங்களா, ஒரே ஒரு சான்ஸ். அந்த ஒரு சான்ஸ்ல கர்த்தர் உன் கூட இருக்கிறார் நிரூபிக்கணும். ஆமென், ஆமென். வீணாக்கிறாது. தெரியல எத்தனை பேர் உங்க லைஃப்ல எத்தனையோ ஆசீர்வாதங்களை வீணாக்கி உட்கார்ந்துருக்க தெரியல. யாருக்காக உன்னுடைய ஓட்டத்தை நீ கெடுத்துறாது. ஆமென். யாரோ ஒருத்தருக்காக உன்னுடைய ஓட்டத்தை நீ கெடுத்துறாது. யாரோ ஒருத்தன் சபை பிடிக்கலன்னு போனா அவனுக்காக நீ உன்னுடைய ஓட்டத்தை மாத்திராது. ஆமென். இருக்கீங்களா, இருக்கீங்களா? ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். வீணாக்கிறாதீங்க. ஒரே ஒரு வசனம் கடைசியா சொல்றேன். மார்க் 14:14. அவன் எந்த வீட்டிற்குள் பிரவேசிக்கிறானோ அந்த வீட்டு எஜமானை நீங்கள் நோக்கி, நான் என் சீஷரோடு கூட பஸ்காவை புசிக்கிறதற்கு தகுதியான இடம் எங்கே என்று போதகர் கேட்கிறார் என்று சொல்லுங்கள். ஆண்டவருடைய வாழ்க்கையில, திருச்சபையினுடைய வாழ்க்கையில, அப்போஸ்தலர்களுடைய வாழ்க்கையில இயேசு சந்தித்த மிக முக்கியமான ஒரு நேரம். இந்த நேரத்துக்கு ஆண்டவர் ஒரு மனுஷன் தண்ணீர் குடத்தை எடுத்துட்டு போவான், அவன் பின்னாடி போங்கன்னு சொல்லி தன்னுடைய ஊழியக்காரர்களை அனுப்புகிறார். போயிட்டு அவன்கிட்ட கேட்கிறார் பாருங்க, தகுதியான இடம் எங்கே என்று போதகர் கேட்கிறார். ஒருவேளை அவன் வீடு தகுதி இல்லை அப்படின்னா இயேசு அந்த வீட்டுக்கு போயிருக்க மாட்டார். அந்த மேலறை அப்படின்னு சொல்ற அந்த மேலறையில தான் பெந்தேகோஸ்தே நாளிலே சீஷர்கள் கூடி ஜெபித்தாங்க. அங்குதான் ஆண்டவர் 120 பேர் மேல் அபிஷேகத்தை அனுப்பினார். அதே அறை என்று சொல்றாங்க வேத வல்லுநர்கள். என்ன அந்த மேலறை. நாங்கள் எருசலேமுக்கு போகும்போது அந்த அறையில போய் ஜெபம் பண்ணோம். நம்ம சபையிலிருந்து ஒரு 39-40 பேர் போயிருந்தோம். அந்த இடத்துல போய் ஜெபம் பண்ண அப்படி ஒரு அபிஷேகம். அழகா இருக்கு. இந்த 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 சைஸ் தான் இருக்கும், இந்த 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 அளவுக்கு தான் இருக்கும். அது அந்த பழைய பில்டிங். அதில் உட்காந்து நாங்கள் ஜெபம் பண்ணோம். நேரமே இல்லை. அங்கே கொஞ்ச நேரத்தில் அப்படி அனுப்பிட்டே இருப்பாங்க. அது பெந்தேகோஸ்தே அனுபவத்தின் நாள் என்பதுனால ஏராளமான பேர் அந்த இடத்துல ஜெபம் பண்ணுறாங்க. அங்கே போய் ஜெபம் பண்ணும்பொழுது ஒரு உன்னத அபிஷேகம், உண்மையாகவே ஒரு உன்னத அபிஷேகம். சரியா, நம்ம இந்தியர்கள் ஜெபம் பண்ணுறதை பார்த்த உடனே எங்களை சுற்றி எல்லாரும் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் அந்த ஃபாரினர்ஸ், அவங்க இவங்கெல்லாம். நாம் அந்நிய பாஷையில் நம்ம ஜனங்க அபிஷேகத்தில் நிறைஞ்சு ஜெபிக்கிறது, ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணோம். ஒரு தகுதியான ஒரு இடம் அது. இயேசு கிறிஸ்து நம்ம குடும்பத்தில், நம்ம சபையில அவருடைய திருவிருந்து, அவருடைய கடைசி வார்த்தைகள், அவருடைய சத்தியம், அவருடைய மகிமை, அவருடைய கிருபை, அவருடைய அன்பு, இதை வெளிப்படுத்த ஒரு தகுதியான சபையை தேடுகிறார். ஒரு தகுதியான சபையை தேடுறார். என்ன, எத்தனையோ சபைகள் உண்டு. எல்லா சபையிலும் இயேசு தன்னை முழுவதுமாய் வெளிப்படுத்துறதில்லை. அந்த சபையில எப்படிப்பட்ட இருதயம் உள்ள ஊழியக்காரன் இருக்கிறான், எப்படிப்பட்ட இருதயம் உள்ள தலைவர்கள் இருக்கிறார்கள், எப்படிப்பட்ட இருதயம் உள்ள விசுவாசிகள் இருக்கிறார்கள், அதை வைத்துதான் அந்த சபையில இயேசு எப்படிப்பட்டவராய் செயல்படுகிறார் என்பதை அவர் வெளிப்படுத்துவார். சில சபையில் ஆண்டவர் இருப்பார், ஒன்றும் நடக்காது, ஒரு கிரியை நடக்காது. ஜனங்க ரட்சிக்கப்பட மாட்டாங்க, ஜனங்க சுகம் பெற மாட்டாங்க, ஜனங்க வாழ்க்கையில ஒரு விடுதலை இருக்காது. சாபமா இருப்பாங்க, சாபமாவே வாழ்வாங்க, சாபமாவே முடிஞ்சிடுவாங்க. ஆனால் கிங் ஆஃப் க்ளோரி அப்படி இருக்கக்கூடாது. இந்த இடம் தகுதியான இடமாய் மாறணும்.
தேவ கிருபை இறங்குவதற்கு தகுதியான இடமாய் மாறணும். கர்த்தருடைய வல்லமை இறங்குவதற்கு தகுதியான இடமாய் மாறணும். இந்த இடத்திலிருந்து சுவிசேஷகர் உலகத்தும் எங்கும் கடந்து போகணும். அந்த மேல் அறையில் அபிஷேகம் இறங்கின பொழுது அப்போஸ்தலர்கள் எழும்பி சுவிசேஷத்தை அறிவித்தார்கள், எருசலேமை கலக்கினார்கள். அதே மாதிரி உங்க வீடு தகுதியான இடமாய் மாறணும். உன் வீடு, ஆண்டவர் உன் வீட்டு வாசலை தட்டி கேட்கிறார், இந்த வீட்டில் என்னுடைய ரகசிய திட்டத்தை வைக்கலாமா? இந்த குடும்பத்தில் நான் மகிமை பெறலாமா? அதற்கு உன் வீடு தகுதியா இருக்கா? கணவனே, மனைவியே, உன்னுடைய வீடு ஒரு ஆசீர்வாதமான தேவன் தங்கி அந்த இடத்துல சீஷருடைய கால்களை கழுவுகிற அளவிற்கு அந்த இடம் அவ்வளவு பரிசுத்தமான ஒரு இடமாய் உன் வீடு இருக்கா? உன் வீடு தகுதியா இல்லைன்னா இயேசு நுழைய மாட்டார். உன் வீட்டில் என்ன நடக்குது? ஒரு செல் குரூப் நடக்குதா, இல்ல களியாட்டம் நடக்குதா? உன் வீட்டில் ஒரு தனி ஜெபம் இருக்கா, இல்ல சினிமா, உலகம், பாவம், சாபம், கூக்குரல் இது இருக்கா? உன் வீட்டில் இயேசு இருக்க உன் வீட்டை நீ சரிப்படுத்தி இருக்கியா? தகுதியான வீட்டுக்கு தான் இயேசு வருவார். ஆமே, தகுதியான வீட்டுக்கு இயேசு போறாரு. அவருக்கு தெரியும், சகேவு இறங்கி வா, உன் வீட்டில் நான் தங்கணும். ஏன்? உன் வீடு தகுதியாய் மாறிடும். ஐயோ, இவர் பாவியின் வீட்டுக்கு தங்க போறாரு. இல்லை, அது தகுதியாய் மாற போகிற ஒரு வீடு. சில வீட்டில் ஆண்டவர் போய் இருக்க மாட்டார். இந்த வீட்டுக்கு நான் வரமாட்டேன், இந்த வீட்டுக்கு வரமாட்டேன். ஒருத்தன் சொல்றான், ஆண்டவரே நீர் வராதையும், நீர் என் வீட்டுக்கு வருவதற்கு நான் தகுதி அல்ல. ஆமென். அண்ணா காய்பா வீட்டுக்கு இயேசு போயிருப்பாரா? பிலாத்து வீட்டுக்கு இயேசு போயிருப்பாரா? சொல்லுங்க, போயிருப்பாரா? நோ, அவர் போக மாட்டார். இன்னைக்கு உன் வீடு தகுதியானதா? உனக்கு ஆண்டவர் நல்ல ஐஸ்வர்யத்தை கொடுத்தார். உன் வீடு நிறைய நல்ல நல்ல ஹை கிளாஸ் பொருட்களை வாங்கி வைத்திருக்கிற, நல்ல ஐஸ்வர்யம் இருக்கு, கோல்டு இருக்கு, அப்பா சில்வர் இருக்கு, விதவிதமான பொருட்கள் இருக்கு. இயேசு அந்த வீட்டில் தங்க அது தகுதியான வீடா? அது தகுதியான வீடா? இல்ல வீண், உன்னோட வீடு வீண். நீ 5 ரூம்ல இருக்கலாம், இல்லாட்டா நீ பெரிய எங்கேயோ இரு. இயேசு இல்லாத ஒரு வீடு